கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடிய வகையில் பல்வேறு தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு சட்ட திருத்த மசோதாவானது பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நிறைய முக்கிய அம்சங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இது பற்றி அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு கலை இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு கலை. இப்போ இந்த மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதால ஆயுள் வரை கடுங்காவல், அதே போன்று 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்களும் இருக்கு. எந்த இடத்துல அவங்க அந்த மது அருந்த பயன்படுத்துகிறார்களோ அந்த இடங்களை மூடி சீலிடப்படும். இது போன்று நிறைய விஷயங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இந்த தண்டனையை அதிகமாக்குவதனால குற்றங்கள் குறைந்து விடுவதில்லை. அதான் நம்ம அனுபவம். இந்த தண்டனைகளையும் சட்டங்களையும் அமுல்படுத்துவதில் தான் கோளாறு இருக்குது. அதை முழுமையா அமுல்படுத்தினால் இந்த குற்றங்கள் குறையலாம். வெறுமன தண்டனைகளை அதிகப்படுத்திட்டு அமுல்படுத்தாமல் போனா என்ன பிரயோஜனம்? இப்ப உதாரணமா 1937 சட்டத்திலேயே அது இருக்கும்போது அதிமுக ஆட்சியில பெரிய அளவுக்கு இந்த கள்ளச்சாராய சாவுகள் நடக்கல. அப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்திருக்கிறது. ஆனா திமுக ஆட்சி காலம் தொடர்ந்து நடக்கிறது. இதுக்கு அப்படின்னா அதே அதிகாரிகள் தான் 2 ஆட்சிகள்லயும் பதவிகள்ல இருக்காங்க. அப்படி என்ன மாற்றம் வருது அந்த இடத்துல? அதான பிரச்சனை. ஆட்சியாளர்களுடைய நிர்பந்தம் அதுல இருக்குது அதிகாரிகள் மீது. ஆட்சியாளர்களுடைய ஆதரவோடு இது விற்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் பலமாக எழுந்திருக்கின்றன. இப்ப கள்ளக்குறிச்சியில அப்படி அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுக பிரமுகர்களுடைய தூண்டுதலும் ஊக்கப்படுத்துதலும் இருந்திருக்குங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்குது. இப்ப அப்படி ஊக்கப்படுத்துபவர்கள் தூண்டுபவர்கள் அதிகாரிகளை செயல்படாமல் தடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது என்ன தண்டனை என்பது இதுல இல்லை. அவங்க தண்டனைக்கு அப்பாற்பட்டவர்களாக இந்த சட்டத்தின் மூலமாக ஆக்கப்படுகிறார்கள். அதனால இதனால எந்த பெரிய மாற்றம் வரும் நான் நினைக்கல. இது ஒரு கண்துடைப்பு மசோதா தான், சட்டம் தான் நான் நினைக்கிறேன். ஏதோ இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில தொடர்ச்சியான சாவுகள், கள்ளச்சாராய சாவுகள் 22 இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே 22, 23, 24 ஆண்டுதோறும் நடக்குது. ஆண்டு விழா மாதிரி நடத்துறாங்க. இத எதிர்த்து இப்ப ரொம்ப மக்கள் கொதிப்படைந்து இருக்கக்கூடிய சூழல்ல அந்த கொதிப்பை ஆற்றுவதற்காக ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இந்த இதுல வேற எனக்கு தெரிஞ்சு இதனால குறையுமா? நீங்க காய்ச்சுபவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்கள பிடிப்பவர்கள் இந்த 2 பேர் மேல மட்டுமே தண்டனையை கொடுத்திருக்கிறீங்க. இதை ஊக்கப்படுத்துபவர்கள், உற்சாகப்படுத்துபவர்கள், அந்த அழுத்தம் கொடுப்பவர்கள் அதிகாரிகளுக்கு, அந்த அரசியல் பிரமுகர்களும் தண்டிக்கப்படுவார்கள் என்று இதுல ஒரு வார்த்தை இல்லையே. யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் இல்லையே. அப்ப அது நிச்சயமா தொடர்ந்து நடைபெறும் மாதிரிதான் தெரியுது. இதுல அந்த சட்டத்தையும் கூட இப்ப இயற்றப்பட்ட சட்டத்தையும் கூட கடுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. உதாரணமா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அந்த விஏஓவும் லோக்கல் இன்ஸ்பெக்டரையும் இதுக்கு பொறுப்பாக்குனாங்க. அந்த பகுதியில் நடந்தா அவங்க இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போது அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் எஸ்பியும் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேரவையில பேசும்போது முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் உடனுக்குடன் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். யார் மேல் எடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் கேள்வி, என்னுடைய கேள்வி. அதிகாரிகள் மீது எடுப்பது ஈஸி. அவங்க எங்கேயும் போய் ஓடி ஒளிஞ்சிட முடியாது. அந்த காய்ச்சலவங்க மேல கூட அவங்களை கண்டுபிடிச்சிடலாம் ஓடி ஒளிஞ்சால் கூட. ஆனா இவங்க எல்லாம் ஊக்கப்படுத்தி நகரின் மைய பகுதியில காவல் நிலையத்துக்கு அருகிலேயே நீதிமன்றம் மற்றும் ஆட்சியர் அலுவலகத்தினுடைய பாதுகாப்போடு அந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதற்கு யார் பொறுப்பு? அது விற்க முடியும்? அதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது? அவனுக்கு எப்படி அப்படி துணிச்சல் வந்தது? அதுக்கு பின்னாடி யார் இருந்து உற்சாகப்படுத்தியிருக்காங்க, ஊக்கப்படுத்தியிருக்காங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு அந்த கேள்வியில இந்த மதுவிலக்கு, இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விபத்து எதிராக பேசுபவர்களிடையே 2 முகாம்களாக பிரிகிறார்கள். ஒரு முகாம் அதிகாரிகள் மீதும் அந்த காட்சி விற்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறது. இன்னொரு முகாம் இவர்களை ஊக்கப்படுத்துகிறவர்கள் மீதும் அரசியல் புள்ளிகள் மீதும் ஆளுங்கட்சியினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறது. இந்த 2 முகாம்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். இல்ல, இப்ப இதே விஷயத்துல இந்த தண்டனை வழங்கப்பட்ட ஒருவரை அந்த பகுதியில இருந்தே நீக்கம் செய்யக்கூடிய வகையில மதுவிலக்கு புலனாய்வு அதிகாரியால் விண்ணப்பம் செய்யவும் இந்த சட்ட திருத்தத்துல இடம்பெற்றிருக்கிறது. இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு மெஷர்ஸா தானே பார்க்கப்படுது.
இதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுமா? நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு ஆட்சியாளர்களுடைய வில் பவர் இருக்கணும். அது வில் பவர் இல்லாத ஆட்சியால அதை நடைமுறைப்படுத்த முடியாது. சட்டங்கள் 1000 வரலாம். போக்சோ சட்டம் வந்துச்சு, ஆனா அதனால பாலியல் வன்கொடுமை குறைஞ்சிருச்சா? சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை குறைஞ்சிருச்சா? தினம் தினம் வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால சட்டங்களால மட்டும் முடியாதுங்கிறது உண்மை. இதை பின்புலமாக இருக்கிறவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும். அதான் வித்தியாசங்கிற 2 ஆட்சிகளுக்கு இடையில நான் முதலே சொன்னேன். இதே சட்டம் தான் 1937 சட்டம் தான் நடைமுறையில் இருந்துச்சு. ஒரு ஆட்சி நடக்கும்போது மதுவிலக்கு, இந்த கள்ளச்சாராய விற்பனை என்பது, அதனால் சாவுகள் என்பது மிக அங்கு ஓராண்டுக்கு 10 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்குது. ஆனா இன்னொரு ஆட்சி வரும்போது தொடர்ச்சியா நடக்குது, ஆண்டாண்டுக்கு நடக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.